கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த மக்களுக்கு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அரசு பணி வழங்குறார் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்ததிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொத்தடிமைகள் கூட்டம் எல்லாமே வந்து கதற ஆரம்பிச்சிருச்சு. கொத்தடிமை கூட்டம் தான் அப்படின்னு பார்த்தா தலைவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. இது ஒரு அரசோட நிர்வாக திறனற்ற செயலாளர் நடந்த ஒரு குளறுபடி. அந்த கூட்ட நெரிசலில் தான் மக்கள் உயிரிழந்தாங்க அப்படின்றத கூட இன்னமும் நீங்க புரிஞ்சுக்கலனா நீங்களா எதுக்காக இருக்கீங்கன்னு புரியல. எந்த ஒரு கட்சி அரசியல் கூட நடத்தினாலும் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அந்த அரசோட கடமை, அந்த அரசின் கீழே இயங்கக்கூடிய காவல்துறையோட கடமை. அங்க எவ்வளவு கூட்டம் கூடும், சம்பவங்கள் நடக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இந்த கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத எல்லாத்தையும் முழுசா ஆராய்ச்சி ஒரு அறிக்கை சப்மிட் பண்ண வேண்டியதும் இன்டெலிஜென்ஸ், அதாவது உளவுத்துறையோட ஒரு கடமை. இது எல்லாமே அன்னைக்கு யாரோட கண்ட்ரோல் இருந்ததுன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களோட கையில தான் இருந்தது. சோ இது எல்லாத்திலுமே கோட்டை விட்டுட்டு தளபதி விஜய் அவர்கள் மேல நீங்க அன்னைக்கு பழிய போட்டு இவர் லேட்டா வந்தாரு, அதனாலதான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மக்கள் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்க கொடுத்த பர்மிஷன் டைமுக்குள்ள 7 மணிக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகி மக்களையும் சந்திச்சிட்டார். நாமக்கல்ல காலையில கூட்டத்தை முடிச்சுட்டு அந்த மனுஷன் நாமக்கல்ல இருந்து வண்டியில வந்துட்டே இருக்காரு. கரூர் நோக்கி தான் வந்துட்டே இருந்தார். வேற எங்கேயாவது ஒரு போனாரா? அன்னைக்கு ஃபுல்லாவே ஹோல் டே லைவ்ல அந்த காட்சிகள் எல்லாமே ஓடிட்டே தான் இருந்தது. இப்படி இருக்கப்பவே அந்த மனுஷன் நீங்க இப்படி ஒரு பழி போறீங்க. அவர் என்ன கிளம்பிக்குங்க துணை முதல்வர் இங்க ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மக்கள் எல்லாம் உயிரிழந்ததுக்கு அப்புறம் துபாய் போற மாதிரி போயிட்டு எப்படி மக்கள் மேல இருக்க அக்கறையில் அங்கிருந்து உடனே ஃபிளைட்டை பிடிச்சி இங்க வந்து மக்களை பார்த்தது மாதிரியும் பார்த்துட்டு உடனே அப்படியே கிளம்பிட்டார். உண்மையாவே மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருந்து தான் நீங்க என்ன பண்ணிருக்கணும், இங்க இருந்து மக்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிருக்கணும். என்னென்ன அசம்பாவிதங்கள் நடந்தது, இது யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணி உண்மையாவே தளபதி விஜய் மேல தான் தப்பு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், அன்னைக்கே அதை வந்து முழுசா விசாரிச்சு இங்க களத்தில் நின்று நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணிருக்கணும். மக்களை சந்திச்ச மாதிரி சந்திச்சுட்டு உடனே என்ன வெறிக்காக சார் நீங்க துபாய் போனீங்க, என்ன வெறிக்காக போனீங்க துபாய்க்கு, ரசிக வெறியில கூட்டம் உயிரிழந்து போனா உங்களுக்கு அரசு பதிவு கொடுக்குமா நீ கேள்வி கேட்கறீங்கல்ல. நீங்க என்ன வெறிக்கு துணை முதல்வரா இருந்துட்டு மக்களை இங்க விட்டுட்டு துபாய் போனீங்க சார், பதில் இருக்கா அவங்க கிட்டதுக்கு? இறந்த ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு அவங்க குடும்பத்துல இருந்தவங்களை இழந்துட்டு வாழ்வாதாரத்தை காப்பாத்திக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, கண்ணீர் மல்லிகை அவங்களாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு இன்னைக்கு அரசு பதிவு வழங்கினதுக்கு நீங்க எல்லாம் பெருமைப்படணும். உங்களோட ஆட்சியில நடந்த இந்த குளறுபடிக்கு, இந்த நிர்வாக தோல்விக்கு சட்டப்படி பார்த்தா, மனிதநேயப்படி பார்த்தா நீங்க தான் அதை பண்ணிருக்கணும். அந்த மக்களுக்கு நீங்க அன்னைக்கு ஒரு அரசு பணியை கொடுத்துருக்கணும், அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்துருக்கணும். ஆனா நீங்க அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கல. இன்னைக்கு தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் அதுக்கு பொறுப்பேற்று அவங்களுக்கு அரசு பதவி கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட அந்த மனுஷனை நீங்க இன்னைக்கு வந்து உங்க அரசியல் சுயலாபத்துக்காக யார் செத்தா என்ன, பதவி நம்ம கையில் இருக்கணும், ஆட்சி நம்மளை விட்டு போயிடக்கூடாது, தளபதி விஜய் அவர்கள் மேல பழிய போடணும், அந்த மனுஷனுக்கு ஒரு அந்த கூட்டத்தை எப்படியா தடுக்கணும். நீங்க பண்ண அந்த பாலா போன செயலால, அந்த பாலா போன பதவி வெறியால தான் அவ்வளவு உயிரும் அன்னைக்கு போச்சு, 40 உயிரும் போச்சு. இதையெல்லாம் விட்டுட்டு சும்மா வந்து அல்லு சில்லு மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்ல? சாப்பாடு தானே சாப்பிடுறீங்க, மனிதனாய் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையாடா? உங்களுக்கு பொறுமையா டீசெண்டா பேசினாலும் பத்தாது, இதை விட என்ன கேவலமா அசிங்கமா பேசணும். அப்பதான் உங்களுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கான்னு பார்க்க முடியும். இவங்க தான் அப்படி கத்திட்டு இருக்காங்கன்னா அந்த நாம் தமிழர் உங்களுக்கு அறிவு இல்லையாடா? நீங்க அரசியலுக்கு வந்துட்டு அந்த திமுகவை எடுத்துதான் இன்னைக்கு நீங்க பார்த்தா அந்த திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு அவங்க காலை பிடிச்சி கிடக்கிறீங்க. அசிங்கமா இல்ல? தமிழ் பேரை சொல்லிக்கிட்டு இவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்கீங்க. நீங்க நடக்கிற நல்ல பாராட்டு உங்களுக்கு எவனக்காவது மனசு இருக்காடா? இன்னைக்கு இந்த நிர்வாகத்தில் எவ்வளவு சீர்கேடுகள் இருந்தது எல்லாத்தையும் அந்த மனுஷன் கண்டுபிடிச்சு ஒழிச்சிருக்காரு. அந்த பார்ட்டி ஃபண்ட் ஒழிச்சிருக்காரு, அந்த லஞ்சத்தை எல்லாம் ஒழிச்சிருக்காரு. பொதுமக்கள் எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க, கான்ட்ராக்டர் எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க, தனியார் பள்ளிக்கூட நிர்வாகிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எங்க லஞ்சம் கொடுக்காம எங்களுக்கு அனுமதி நீ கிடைச்சிருக்கு அப்படின்னு. இதெல்லாம் பாராட்டுறதுக்கு எந்த நாய்க்காவது துப்பு இருக்கா? விஜய் அப்படின்ற மனுஷன் மேல தனிப்பட்ட வெறுப்பு வச்சுக்கிட்டு நீங்க பண்றீங்களா, நவதூரம் பரப்புறீங்களா, இதெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க. சோ எல்லாரும் நவத்வாரங்கள் எல்லாம் பொத்திக்கிட்டு அமைதியா உட்காந்துருங்க. எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். இதுல யார் யாரெல்லாம் குளறுபடி பண்ணீங்க, சதியை பண்ணி மக்களை 41 உயிரை எடுத்தீங்களோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அந்த உண்மை கண்டிப்பா வெளியே வரும், அந்த நீதி வெளியே வரும். அது வரைக்கும் ஆட்டம் போடாம